இதுதான் மார்க்கெட்ல மறுவச்சு சுத்திட்டு இருக்கக்கூடிய கொடுக்கு. கொடுக்குன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, நீங்க ஒரிஜினல் பையிங் ஃபேக்ட் சப்ஸ்கிரைபரே கிடையாது. ஸ்டிங் எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு இல்லையா? அத தான் கொடுக்குன்னு பேர் வச்சு வீடியோ போட்டோம். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள சொல்லியிருப்போம். அத மாரியே மாஸ்க் போட்டு வந்த ஆளு தான் இந்த அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எனர்ஜி ட்ரிங்க். நெருப்புடா! இத லாங்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, கொடுக்கு மாரியே இருக்கும். அதே கண்ணாடி போட்டு கொஞ்சம் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, அக்னி எனர்ஜி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கும். அந்த லோகோவ வந்து கொடுக்கு மாரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி இன்கிரீடியன்ட்ஸ்லயாவது ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருக்கு. இதுல சேரக்கூடியது கார்பனேட்டட் வாட்டர், சுகர் இது 2ம் அதுல இருக்க மாரியே தான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாராமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் மாறுது. அசிடிட்டி ரெகுலேட்டர், நேச்சுரல் அண்ட் நேச்சர் ஐடென்டிக்கல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ், அப்புறமா விட்டமின்ஸ்லாம் இதுல சேருதுங்க. பரவாயில்லையே. கெஃபீனு, பிரிசர்வேட்டிவ், சிந்தட்டிக் ஃபுட் கலர். அப்புறமா கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப குட்டியா ஒண்ணு போட்டிருக்கும். நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன், பிரெக்னன்ட் அண்ட் லாக்டேட்டிங் வுமன். கெஃபீனோட அளவும் அதிகமா இருக்கு. ஹை கெஃபீன் மென்ஷன் பண்ணி 51 மில்லிகிராம் 160 எம்எல்க்கு இருக்கு. எனர்ஜி ட்ரிங்க்னா அந்த மாதிரி விஷயங்கள் சேரதானப்பா செய்யும். கண்டிப்பா. பட் இதை யார் எடுத்துக்கிறா? எனர்ஜி அதிகமா தேவைப்படக்கூடிய அத்லெட்ஸ் அவங்கலாம் இதை எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இதை பப்ளிக்கா கிராசரி ஸ்டோர்லையும் இல்லை சூப்பர் மார்க்கெட்லையும் வச்சு விற்கிறாங்க. அது ஈஸியா குழந்தைங்களோட கண்ணை அட்ராக்ட் பண்ணி குழந்தைங்க தான் இதை அதிகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் லேபிள்லேயே குழந்தைங்க குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பேரண்ட்ஸும் இதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. ஒரு 160 எம்எல் குடிக்கிறதுல என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படியே விட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் வேற வேற பரிமாணத்தில் இந்த சுகரு, கலரு, கெஃபீனு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்குள்ள போயிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் இப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இல்லாமல் இருக்கலாம். பட் நாளடைவில் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இது மூலமாக அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது இதனால தான் ஆச்சு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கூடுமான அளவு அதை குறைச்சிக்கிறது நல்லது.